இந்த இவ்வளோ விஷயங்கள் நீங்க கடந்து வந்திருக்கப்ப, இந்த ஒரு விஷயத்த நான் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில மாத்தணும் அப்படின்றது உங்க மனசுக்குள்ள ஓடியிருக்கும் இல்லையா? ஐ வாண்ட் டூ சேஞ்ச் திஸ் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா ஆசைப்படுற ஒரு விஷயம்னா? எனக்கு வந்து இப்போ மாத்தணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு பழைய மாதிரி ப்ரொடியூசர்ஸ் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ம். இப்ப எல்லாமே சேனல் கண்ட்ரோல்ல இருக்கு. ம். பழைய மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு ஃப்ரீடம் இல்ல. எவ்ரிபடி ஹஸ் பிகம் அன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ம். அப்போ சேனல் தான் பணம் குடுக்குறாங்க. சேனல் தான் கதை சொல்றாங்க. சேனல் தான் டெக்னீஷியன்ஸ ஃபிக்ஸ் பண்றாங்க. சேனல் தான் ஆர்டிஸ்ட்ட சொல்றாங்க. அப்புறம் சேனல் தான் டிஆர்பி வரலன்னு சொல்றாங்க. ம். அப்போ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே. ஐ அந்த ஒரு டோன்ட் நோ. கேள்வி இருக்கு. அப்போ இத மாத்தணும் அப்படின்னா, அத மாத்தணும். 2வது வந்து நம்ம எக்ஸ்பெரிமென்ட்டே பண்றது இல்லையே டெலிவிஷன்ல. எல்லா கதையும் ஒரே மாரி இருக்கு. எல்லா சீரியலும் ஒரே நீங்க மாரி இருக்கே அப்படின்னு. எல்லாமே ஆர்டிஸ்ட் மாறுறாங்க. ம். காஸ்டியூம்ஸ் மாறுது. ம். மத்தபடி கன்டென்ட் மாறவே மாட்டேங்குது. ஆனா இது ஒரு மீம்ல கூட பார்த்தேன் சார். எல்லா சீரியல்லயும் பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. அதே கான்செப்ட்ல எல்லா சீரியலும் இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி. இல்ல இன்னொன்னு ப்ராப்ளம் என்னன்னா, இது சீரியல்ல ஒண்ணு பாப்புலர் ஆயிடுச்சுன்னா, அதே வந்து அடுத்த வாரம் அந்த இட்ஸ் சீரியல் லைக் அ வரணும். டெம்ப்ளேட் திடீர்னு ஃபாலோட். பார்த்தாக்க எல்லாரும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடணுன்றாங்க. டேய் ஏன்டா? அப்படின்னாக்க, இல்ல சார் அது பண்ணணும் சார். கல்யாண சீன் சார். வாரத்தில ஆ. ஒரு கல்யாண சீன்றான். 2 வாரத்துக்கு ஒரு தடவ ஒரு ம். கல்யாணம் நடக்கும். ம். கல்யாணம் சங்கமம். நடக்கிற மாரி நடக்கும். அப்புறம் பிரச்சனை ஆகும். எல்லாரும் இருப்பாங்க. ஷப்பா! அந்த இடத்துல உங்கள எப்படி சார் காம் பண்ணி, ஹேண்டில் பண்ணி ஓகே. நான் சிரிச்சுட்டே இருப்பேன். ம். நான் ரியாக்ட்டே பண்ண மாட்டேன்.